சமீப காலமா டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல இந்த விஷயம் அதிகமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. குறிப்பா ஜென்சி பசங்க மத்தியில, அதாவது 2K கிட்ஸ் மத்தியில. பெட் ராட்டிங் அப்படின்னா என்னதான் அர்த்தம்? சுகவீனம் போன்ற எந்த காரணமும் இல்லாம கழிப்பறை உபயோகம் மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களை தவிர்த்துட்டு வேற எதுக்காகவும் கீழே இறங்காம எந்த வேலையிலும் ஈடுபடாம தங்களோட படுக்கையிலேயே கம்ஃபர்டபுளா நாள் பூரா செலவழிக்கிறது. ஃபோனுன்றது, டிவி பார்க்குறது, பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி பெட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய பாசிவான வேலைகளை மட்டும் பார்க்குறது. இதுக்கு தான் பெட் ராட்டிங்னு ஜென்சி பேர் சூட்டியிருக்கிறாங்க. இதை பின்பற்றக்கூடியவங்க இந்த ப்ராக்டிஸை ஒரு செல்ஃப் கேராக பார்க்குறதா சொல்கிறாங்க. அழுத்தம் நிறைந்த பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய சுணக்கத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த பெட் ராட்டிங் தீர்த்து வைக்கிறதாவும் இழந்த எனர்ஜியை மீட்டு கொடுக்கறதாவும் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் பரவலாக எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்களும் பொது கருத்துக்களும் இதற்கு எதிராக தான் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கக்கூடிய இந்த உலகத்தை தங்களோட உடல்நிலை ஈஸியாக அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை கூட பம்படியாக செய்கிறத தவிர்த்துட்டு சும்மாவே படுத்திருக்கிறத லெஜிட்டான விஷயமா, பாசிட்டிவான விஷயமா சகஜமாக்கிட்டாங்கன்னா நேரத்தை ஏற்கனவே பெருவாரியாக வீணடிக்கக்கூடிய பசங்களுக்கும் ஏன் நமக்கும் கூட அதை பற்றி இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச குற்ற உணர்வும் காணாமல் போயிடும். பெட் ராட்டிங் பண்ணுறவங்க தாங்க சோம்பலாக கஷ்டமாக உணரக்கூடிய வேலைகள் பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சுக்க அவங்க ஆழ்மனங்கள் இதை ஒரு எஸ்கேப்பிங் மெக்கானிசமாக டூலாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து உண்டு. ஆல்சோ இது தூக்கத்துடைய ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்குமா. தூக்கத்துடைய தரம், அளவு, பேட்டர்ன் எல்லாமே குலைஞ்சு போகிற அளவுக்கு இந்த பெட் ராட்டிங்குடைய விளைவுகள் இருக்கும்னு எச்சரிக்கை செய்யப்படுது. இதோட சரியான மூமெண்ட் இல்லாததால முதுகு, இடுப்பு, கழுத்து போன்ற பகுதிகளில் வலியும் படுக்கையிலேயே புரண்டு ஏற்படுற உடல் சூட்டுனால உபாதைகளும் போனஸாக கிடைக்கும். பேசிக்கலி ரிலாக்ஸ் பண்ணுன்னு ஆரம்பிச்சு அதனால தூக்கம் குறைஞ்சி ஸ்க்ரீன் உபயோகம் அதிகமாகி உடல் உழைப்பு கம்மியாகி பெண்டிங் வேலைகள் எக்கச்சக்கமாகி முன்பிருந்ததை விட ஒரு மோசமான மனநிலைக்கு இந்த சும்மாவே படுத்திருக்கிற ட்ரெண்ட் அழைச்சிட்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்காவது ஒரு நாள் மன அமைதிக்காக மைண்ட்ஃபுல்லாக இதை ட்ரை பண்ணால் மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் அதுவே வழக்கமாகி பழக்கமாகிட்டா அது மன அழுத்தம் அல்லது மனநலம் சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகளுடைய ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படும் என்பது வல்லுநர்கள் கருத்து. ஸோ மோசமான இன்ஃப்ளூயன்சஸில் இருந்து நம்மையும் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அவசியமாகுது.